ராவணனுக்கு ஈமைச் சடங்குகளை செய்ய வேண்டும். மண்டோதரி முதல்ல ஓடி வந்தா. ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு, உன்னை யாருமே வெல்ல முடியாதே ராவணா, இப்போது எப்படி தோர்த்து போனாய்? நீ ராமனிடத்தில் தோற்கவில்லை, உன் புலன்களினிடத்திலே தோர்த்து போனாய், உன்னுடைய அகங்காரத்தாலே தோத்து போனாய். எந்த ராமனோ யாரும் உன்னை ஜெயித்திருக்க முடியாதுன்னு அரத்தினாள். விபீஷணனும் அழுதார். என்ன இருந்தாலும் தமையனார் தானே, தவறான வழியில் போயிருந்தாலும் ராவணன் தமையன்தான். விபீஷணன் கண் கலங்கியதை பார்த்த உடனே ராமனுக்கும் கண்ணீர் வந்துடுத்தான். இவர் தான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கொன்னார், ஆனா இப்ப கண்ணீர் விடுறார். என்னால் அதுக்கு ராவணன் எதிர்த்ததுனால கொன்னார், விபீஷணன் அழுததுனால அழுகிறார். இதே போலத்தான் வாலியினிடத்திலும் நடந்தது. சுக்ரீவனுடைய பிரார்த்தனையின் பேரில் தான் வாலியை ராமன் கொன்றதே. ஆனா சுக்ரீவனுக்கு கடைசி நிமிஷத்துல மனசு மாறி போச்சு. ஐயோ, ஒரு ராஜ்யத்துக்காக கூட பிறந்த சகோதரனை கொன்னுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு அவன் காலிலே விழுந்து சுக்ரீவன் அழுதான். பார்த்த உடனே இவன் நண்பனோ இல்லையோ, நண்பன்னு சொன்னா சுகமும் துக்கமும் ஒன்னா இருக்கணுமா. ஒரு நண்பன் அழுதால் இன்னொரு நண்பன் அழணும். அழணும்னா அது வேணும்னு வர வைக்க முடியாது, அழுகை வர வேண்டும். இன்னொரு நண்பன் ஆனந்தப்பட்டால் தான் இந்த நண்பன் ஆனந்தப்பட முடியும். சுக்ரீவன் அழறத பார்த்த உடனே சஞ்சாத பாஷ்பகா பரவீரஹந்தான்னு வால்மீகி தெரிவிக்கிறார். ராமோ முகூர்த்தம் விமனா பபூவ. என்ன பண்றதுன்னே தெரியாமல் மனது உடைந்து போய் ஒரு முகூர்த்த காலத்துக்கு ராமனு சேர்ந்து அழுதானா சுக்ரீவனோட. எதுக்கு இவர் அழறார்னால் வாலிக்காக அல்ல, சுக்ரீவன் அழுவதற்காக அழுதார். அதை போல விபீஷணனும் அழுதான். ராமன் போய் விபீஷணா, அடுத்து பார்க்க வேண்டிய காரியத்தை நடத்த வேண்டும். ராவணனுக்கு ஈமைச் சடங்குகளை நீதான் செய்ய வேண்டும். இந்திரஜித்தும் இல்லை, கும்பகர்ணனும் இல்லை, நீதான் இருக்கிறாய், நீ செய்ய வேண்டும்னு சொன்னார். அவன் உடனே கேட்டான், இது நியாயமே கிடையாது, பிராட்டியை பிரித்த பாபி, இவன் உடலை போய் தொட்டு நான் ஈமச் சடங்குகளை செய்தால் எனக்குத்தான் பாபம், இவனுக்கு நான் சடங்குகளை செய்ய மாட்டேன்னு விபீஷணன் மறுத்தாராம். இப்ப ராமன் சொன்னார், அப்படி சொல்லக்கூடாது விபீஷணா, கூட பிறந்த தமையன் நீதான் பண்ணணும்னு சொல்லி பார்த்தார். இல்லை ராமா, உனக்கு தெரியாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். உடனே ஒரு ராமன் ஒரு வார்த்தை சொன்னார், நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? உனக்கு எப்படி அவன் அண்ணனோ எனக்கும் அண்ணன் தான்னு ராமனுடைய வார்த்தை. எப்ப விபீஷணன் தனக்கு தம்பியா ஏற்றுக்கொண்டு விட்டாரோ, இப்ப விபீஷணனுக்கு அண்ணானா எனக்கும் அண்ணாத்தானே, நீ பண்ணுகிறாயா அல்லது நான் செய்யட்டுமா? அநாத பிரேத சம்ஸ்காரம், அநாதமான ஒரு பிரேதம் இருந்தால் வழிநடுக கபந்தனுக்கு, விராதனுக்கு, ஜட்டாயுவுக்கு எல்லாருக்கும் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாது. நீ செய்கிறாயா அல்லது நான் செய்யட்டுமான்னு ராமன் கேட்டார். சரின்னு கேட்டு விபீஷணனும் அந்த சம்ஸ்காரங்களை முடித்தான். அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் ராமர்.